Class 12th Accountancy Chapter 6 Exercise Sum Number 17. ஸோ இதில் இருந்து நம்ம 17ல இருந்து பெரிய சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதாவது பேலன்ஸ் ஷீட் போடுற சம்ஸ். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்டர் 6 பார்க்குறீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்க்கணும், ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து பார்க்கணும். அடுத்து சாப்டர் 5 அட்மிஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் முடிச்சுட்டு நீங்கள் இந்த சாப்டருக்கு வந்தீங்கன்னா இந்த சாப்டர் ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சாப்டர் 5 தெரிஞ்சாலே இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டைம் எடுக்காது கற்றுக்கிறதுக்கு. நீங்கள் டைரெக்டாக சாப்டர் 6க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாகவே இருக்கும். ஸோ சாப்டர் 5 முடிச்சுட்டு இந்த சாப்டருக்கு வாங்க. 17 பார்த்தீங்கன்னா கண்ணன், ரஹீம் அண்ட் ஜான் ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ firm sharing profit and loss in the ratio of 5:3:2. The balance sheet as on 31st December 2017 was as follows. ஸோ இதில் நமக்கு இந்த சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஜான் அப்படின்ற தேர்ட் பார்ட்னர் தான் ரிட்டையர் ஆகுறாரு 1st January. இப்போ இதில் என்ன நம்மள கேட்டிருக்காங்கன்னா ப்ரிப்பேர் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த firm ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஸோ இது ரிட்டையர்மெண்ட் சாப்டர். நம்ம ரீவேல்யூவேஷன், கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறேன். ரீவேல்யூவேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி அசட் அண்ட் லயபிலிட்டிஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டுமே வச்சு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போடுவோம். அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன போடுவோம்னு பார்த்தோன்னா இந்த பேலன்ஸ் ஷீட் உள்ள பார்ட்னரோட பழைய கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க, இதே கேபிட்டல் அக்கௌண்ட்ல போடுவோம். அடுத்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், ஜென்ரல் ஃபண்ட், ரிசர்வ் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், இந்த மாதிரிலாம் ஃபண்ட் அப்படின்ற வேர்டு கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்தாங்கன்னா இது எல்லாமே நம்ம இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ல போடுவோம். அடுத்து அடிஷ்னலாக என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல வர ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்து பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்ல இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா, இந்த பேலன்ஸ் ஷீட்டோ அப்படியே கம்பேர் பண்ணி இதுல என்ன ஐட்டம் இருக்கோ அதுல கொஞ்சம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டாலே போதும் உங்களுக்கு. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்து நீங்க பேலன்ஸ் ஷீட் ஆன்சர் போட்டுடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போடுறதுக்கு நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ப்போம். அப்ரிஷியேட் பில்டிங் பை 10%. ஸோ பில்டிங் 19,000 அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அப்ரிஷியேட்னா அசட்டோட வேல்யூ அதிகமாயிருக்கு. அதிகமானா ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்ணுவோம். ஸ்டாக் இஸ் டு பி டிப்ரிஷியேட், அப்போ அசட்டோட வேல்யூ கம்மியாயிருக்கு. கம்மியானா ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணுவோம். அடுத்து ப்ரொவைட் 1000 ஃபார் பேட் டெப்ஸ். பேட் டெப்ஸ்ல நமக்கு ஒரு லாஸ் மாதிரி தான். அப்போ புதுசாக ஒரு லாஸ் வந்திருக்கு அப்படின்னாலும் என்ன அர்த்தம், நமக்கு புதுசா ஒரு கடன் உருவாகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுவோம், ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணுவோம். அதாவது நமக்கு அசெட் ஜாஸ்தியானா கடன் கம்மியானா ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்ணணும். நமக்கு அசட் வேல்யூ கம்மி ஆகுது, புதுசா கடன் உருவாகுது அப்படின்னா நம்ம ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணுவோம். அன்ரெக்கார்ட் லயபிலிட்டிஸ் 8,000 have been noticed. அப்ப லயபிலிட்டினா கடன், ஓகேவா. கடன் ஒரு 8,000 வந்து நம்ம ரெக்கார்டே பண்ணல. ஸோ அது வேற நமக்கு புதுசா வந்திருக்கு. ஸோ கடன் நமக்கு புதுசா வந்தாலோ ஜாஸ்தி ஆனாலோ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ரீவேல்யூஷனை டெபிட் பண்ணுவோம். இந்த ரிட்டையரிங் பார்ட்னர்ஷிப் பேச இது நமக்கு லாஸ்ட், நமக்கு இப்ப தேவையில்லை. ஸோ இது 4 மட்டும் வச்சு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட்டுடலாம். ஸோ இங்க இதுல எந்த ஐட்டம்லாம் நம்ம ரீவேல்யூவேஷன் டெபிட்னு போட்டிருக்கோமோ அதை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல என்ட்ரு பண்ணுவோம். எந்த ஐட்டம்லாம் கிரெடிட்னு போட்டிருக்கோமோ அதை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல என்ட்ரு பண்ணுவோம். ஸோ இந்த 10%, 5% தான் இந்த பில்டிங்லயும் ஸ்டாக்லயும் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் நம்ம டபுள் சைடு போடுவோம். இது லெட்ஜர் எப்படி போடுவோமோ அதே ஃபார்மெட் தான். நான் இந்த நோட்ல போட்டிருக்கேன், நீங்க லெட்ஜர் நோட்ல டபுள் சைடு போடணும். டெபிட் சைடு, கிரெடிட் சைடுன்னு சொல்லிட்டு போடணும். 11th முடிச்சவங்களுக்கு அந்த ஃபார்மெட் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டாக், டெப்டாஸ் அண்ட் ரெக்கார்ட் லயபிலிட்டி 3மே ரீவேல்யூவேஷன் டெபிட் போடுறதால டெபிட் சைட்ல என்ட்ரு பண்ணிருக்கேன் அந்த அமௌண்ட். ஸோ இதெல்லாம் நீங்க பெர்சன்டேஜ் எவ்வளோன்றத கண்டுபிடிச்சு தான் போட போறீங்க. அடுத்து பில்டிங்கும் மட்டும்தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ ஸ்டாக் பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பில்டிங் பார்த்துக்கலாம். பில்டிங் பார்த்தோம்னா நமக்கு 90,000 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 10% கண்டுபிடிச்சா நமக்கு 9,000. அடுத்து ஸ்டாக் பார்த்தோம்னா நமக்கு 5% கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் வந்து 20,000 நமக்கு. ஸோ அதுல 5% கண்டுபிடிச்சோம்னா 200 × 5, அதாவது 5 2s are 10, ஸோ 1000. அன்ரெக்கார்ட் லயபிலிட்டி அவங்களே 8,000 சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். பேலன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, 2 சைடும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த சைடு தான் ஜாஸ்தி இருக்கு. 8,000, 9,000, 10,000. ஸோ 10,000 நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். இங்க இருக்க அமௌண்ட் பார்த்தோம்னா 9,000. 9,000 10,000 லெஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 1,000. எப்பவும் தெரிஞ்சுக்கணும், நம்ம டெபிட் சைட்ல நமக்கு இந்த பேலன்ஸ் கிடைச்சா நமக்கு அது ப்ராஃபிட், கிரெடிட் சைட்ல கிடைச்சா அது நமக்கு லாஸ். இது லாஸ் அப்படின்றதால பை லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன் டிரான்ஸ்பர் டூன்னு போட்டு கண்ணன்ஸ் கேபிட்டல், ரஹீம்ஸ் கேபிட்டல், ஜான்ஸ் கேபிட்டல் சொல்லி 3 பேரோட கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதிட்டு இந்த 1000 அந்த 3 பேருக்குமே ஸ்பிளிட் பண்ணிக்கணும். எப்படி ஸ்பிளிட் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா 5:3:2 அந்த ரேஷியோ படி அவங்க பிரிச்சுக்கிறாங்கன்னு. ஸோ 5 + 3 + 2 நமக்கு 10. அதனால 5/10, 3/10, 2/10. ஸோ இது எப்படி பண்ணணும்னா
இதெல்லாம் நீங்கள் ரஃபில் தான் போடணும். நான் ஃபர்ஸ்ட் மட்டும் பண்ணுறேன். 5/10 0 0 கேன்சல் பண்ணால் 100 into 5 நமக்கு 500. ஸோ இதே 3/10 நமக்கு 300. ஸோ 2/10 200. நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணி செக் பண்ணிக்கணும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. இப்போ அடுத்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்ல நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு. இந்த கேபிட்டல்ல 3 பேரோட கேபிட்டல்ல போடணும். இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டையும் இந்த ரேஷியோ படி பிரிச்சு போடணும். அடுத்து அசெட் சைட்ல நம்ம கொடுத்தா லாஸ், ஸோ லாஸையும் பிரிக்கணும். ரீவேல்யூவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ண லாஸ் அதையும் நம்ம பிரிக்கணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்டை லெட்ஜர் மாதிரி தான், ஆனால் 3 காலமாக பிரிக்கணும். ஏன்னா 3 பார்ட்னர் இருக்காங்க இல்லையா. ஸோ கண்ணன் ரஹீம் ஜான் சொல்லிட்டு 3 காலமாக பிரிச்சுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், கிரெடிட் சைட்ல பை பேலன்ஸ் ப்ராட்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல 3 பேரோட கேபிட்டல் இருக்கு இல்லையா, 1,80,000 40,000. ஸோ அது 3யுமே நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறோம். அடுத்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டுன்னு இருக்கு. நமக்கு அந்த அமௌண்ட் பார்த்தோம்னா 30,000. அதையும் 5:3:2. இப்போ 30,000 into 5/10 நம்ம போட்டோம்னா 3,000 இருக்கு. ஸோ 5 3s 15,000. அதே மறுபடியும் 3/10 போட்டோம்னா 9,000. 2/10 போட்டோம்னா 6,000. ஸோ அந்த மாதிரி ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டையும் பிரிச்சு போட்டுக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா நமக்கு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்லயும் சரி கொஸ்டின்லயும் சரி நமக்கு ப்ராஃபிட் கொடுத்தா அதை நம்ம கிரெடிட் சைட்ல போடுவோம், லாஸ் கொடுத்தா அதை நம்ம டெபிட் சைட்ல தான் போடணும். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இதை மறந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல இருக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 10,000 6,000 4,000 சொல்லி பிரிச்சுக்கிறோம். இதையும் அதே மாதிரி தான் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின்ல 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 20,000 இந்த 5/10 3/10 2/10 பிரிச்சு எழுதிக்கிறோம். அடுத்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல லாஸ் வந்துச்சு, அதையும் ஆல்ரெடி நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ இங்க 2 பேங்க் அக்கௌண்ட் 41,800 ஏன் போட்டிருக்கோம் பார்த்தோம்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல லாஸ்டா ஒன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா the retiring partner shall be paid immediately. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிட்டையரிங் பார்ட்னருக்கு நம்ம செட்டில்மெண்ட் என்ன பண்ணிடுறோம், உடனே பே பண்ணிடுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் பண்ற மாதிரி கம்பேர் பண்ணும்போது இந்த சைட் ஜாஸ்தி இருக்கு இல்லையா. ஸோ இங்கே ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். 1,15,000 ஆட் பண்ணா 1,15,000. ஸோ 80,000 plus 9,000 89,000. 40,000 plus 6,000 46,000. ஸோ இது பண்ண டோட்டல் எல்லாமே இங்க கொண்டு வந்து ஆப்போசிட் சைட்ல எழுதுவோம். எழுதிட்டு இங்க என்ன அமௌண்ட் இருக்கோ அதால லெஸ் பண்ணிக்கும். ஸோ இது 10,500. 1,15,000ல 10,500 லெஸ் பண்ணா 1,04,500. அடுத்து இங்க 6,600 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அப்ப 89,000ல 6,300 லெஸ் பண்ணா 82,700. அடுத்து இங்க 4,200 46,000 லெஸ் பண்ணா 41,800. இப்போ ரிட்டையர் ஆகிற பார்ட்னர் யாருன்னா ஜான். ஓகேவா. ஸோ ஜானோட கேபிட்டல் பேலன்ஸ் நமக்கு எவ்வளவு வருதுன்னா 41,800 வருது. ஸோ அவரு ரிட்டையர் ஆகுறதால நம்ம அந்த அமௌண்ட்டை அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு கொடுத்தாச்சு அப்படின்னும் போது அவருக்கான அமௌண்ட்டை இந்த பேலன்ஸ்ல போடாம அதுக்கு அப்பர்ல என்ன பண்ணணும், 2 பேங்க் அக்கௌண்ட்னு போட்டு அந்த 41,800 போடணும். ஸோ இப்போ அவருக்கு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, முடிஞ்சிடுச்சு. இப்போ பேலன்ஸ் கேரிடவுன்ல இந்த 2 பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க ப்ராட் டவுன் பண்றோம். ப்ராட் டவுன் பண்ணும்போது ஜானுதும் சேர்த்து ப்ராட் டவுன் பண்ணக்கூடாது, ஏன்னா அவருக்கு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. இனி மிச்சம் இந்த 2 பார்ட்னர் தான் கண்டினியூ பண்ண போறாங்க. ஸோ அடுத்து பேலன்ஸ் ஷீட் போட போறோம். பேலன்ஸ் ஷீட் இஸ் ஆன் 31st December 2017. பேலன்ஸ் ஷீட் போடும்போது நம்ம ஒன்றும் கஷ்டப்படவே தேவையில்லை. ஏன்னா என்ன பண்ணலாம்னா கொஸ்டின்ல இருக்க பேலன்ஸ் ஷீட்டை அப்படியே கம்பேர் பண்ணியே நம்ம இங்க போட்டுடலாம். ஸோ கொஸ்டின்ல இருக்க பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேபிட்டல் இருக்கு. ஸோ கேபிட்டல் நம்ம புதுசா கேபிட்டல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுல ஜான் வரக்கூடாது, ஏன்னா ஜான் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ மிச்சம் இருக்க 2 பார்ட்னருக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட்ல நமக்கு கிடைச்ச புது பேலன்ஸை போட்டு இந்த கேபிட்டல்ல போட போறோம். அடுத்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்லயே போட்டோம். கிரெடிட்டாஸ் போட போறோம். அடுத்து பில்டிங் மிஷினரி டெப்டார் ஸ்டாக். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா ஆட் பண்றதை ஆட் பண்ணிக்கணும், லெஸ் பண்றதை லெஸ் பண்ணிக்கணும். அடுத்து கேஷ் அட் பேங்க் கண்டிப்பா நம்ம போடுவோம். ஸோ கேஷ் அட் பேங்க் போடும்போது கேஷ் அட் பேங்க்ல 50,000 இருந்திருக்கு. ஓகேவா. நமக்கு பேங்க்ல அதுல என்ன பண்ணிட்டோம்னா ரிட்டையர் ஆகிற பார்ட்னர் ஜானுக்கு அவரோட கேபிட்டல் 41,800 கொடுத்து அனுப்பிட்டோம். ஓகேவா. ஸோ அதை நம்ம இங்க மைனஸ் பண்ணிடணும். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல போட்டாச்சு. ஸோ இதுவும் நம்ம போட தேவையில்லை. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் சொன்னது அப்படியே போட்டிருக்கோம். கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்த புது பார்ட்னர் கண்டினியூ பண்ற பார்ட்னரோட புது கேபிட்டலை போட்டு ஆட் பண்ணிருக்கோம். 1,04,500 82,700 ஆட் பண்ணி 1,87,200 போட்டிருக்கோம். அடுத்து சண்டே கிரெடிட்டார்ஸ் ஆல்ரெடி இருந்தது 20,000. இது பாத்தீங்கன்னா அன்ரெக்கார்ட் லயபிலிட்டி ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல புதுசா ஒரு லயபிலிட்டி வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை லயபிலிட்டி சைட்ல தான் நம்ம போட போறோம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல எல்லாமே என்ட்ரி பண்ணிருக்குமானோ செக் பண்ணிக்கணும்.
அடுத்து பில்டிங் 90,000. அதுல பில்டிங்கோட வேல்யூ 10% அப்ரிஷியேட் ஆயிருக்கு இல்லையா, 10% நமக்கு 9,000. ஸோ ஆட் பண்ணா 99,000. மிஷினரி 60,000. டெப்டாஸ் பார்த்தோம்னா 30,000. அதுல பேட் டெப்ஸ் 1,000 லெஸ் பண்ணனா 29,000. அதே மாதிரி ஸ்டாக் 20,000. அது டிப்ரிஷியேட் ஆயிருக்கு 5%. ஸோ 1,000 லெஸ் பண்ணா 19,000. ஸோ ஃபைனலா கேஷ் அட் பேங்க் 50,000ல நம்ம ஜான் ரிட்டையர் ஆகிற பார்ட்னருக்கு அவரோட கேபிட்டல் அமௌண்ட் 41,800 பே பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்க 8,200. ஸோ ரெண்டு சைடு நம்ம டோட்டல் பண்ணி பேலன்ஸ் பண்ணா நமக்கு 2,15,200 அப்படின்ற அமௌண்ட் நமக்கு கரெக்டா வந்திருக்கணும். அடுத்து 18 சம் பார்க்க போறோம். சரண், அருண் அண்ட் கரண் ஆர் பார்ட்னர்ஸ் இன் a firm sharing profit and loss in the ratio of 4:3:3. ஸோ நமக்கு 4/10, 3/10. Their balance sheet is on 31/12/2016 was as follows. ஸோ இந்த சம்லையும் நமக்கு அதாவது ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் தான் நம்ம போட போறோம். நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு அசெட் அண்ட் லயபிலிட்டியோட அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது மிஷினரி அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாக்கோட வேல்யூ நமக்கு அசெட்டோட வேல்யூ நமக்கு ஜாஸ்தி ஆயிருக்கு. அப்ப ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்ண போறோம். பில்டிங் டு பி வேல்யூட் அட் 80,000. அப்ப பில்டிங் ஆல்ரெடி 60 இருக்கு, இப்ப 80னா 20 நமக்கு ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ இதுலயும் நம்ம ரீவேல்யூவேஷனை கிரெடிட் பண்ண போறோம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் டு பி ரைஸ் டு 2,000. ஆல்ரெடி 1,000 இருந்துச்சு, இப்ப 2,000 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கடன் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்டாக் டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, அப்ப அசட்டோட வேல்யூ கம்மி ஆயிருக்கு, அப்பயும் என்ன பண்ணணும், ரீவேல்யூவேஷனை டிப்ரிஷியேட் பண்ணிருக்கணும். ஸோ இந்த 4 ஐட்டமும் மட்டும் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட்டுடலாம். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட்டிருக்கேன் பாருங்க. ரீவேல்யூவேஷன் டெபிட்னு போட்டதை டெபிட் சைட்ல என்டர் பண்ணிருக்கேன், கிரெடிட்னு போட்டதை கிரெடிட் சைட்ல என்டர் பண்ணிருக்கேன். ஸோ பில்டிங்லாம் எவ்வளவு அமௌண்ட் டிஃபரன்ஸ் நமக்கு ஜாஸ்தி ஆயிருக்கோ கம்மி ஆயிருக்கோ அதை மட்டும் தான் என்டர் பண்ண போறோம். இப்ப நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது இந்த சைடு நமக்கு ஜாஸ்தி இருக்கு, இந்த சைடு ஜாஸ்தி இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணி இந்த 24,000 இங்க கொண்டு வந்து 3,000 லெஸ் பண்ணா 21,000. இந்த 21 4:3:3 அந்த ரேஷியோ படி 3 பேருக்கும் ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். இப்போ ரீவேல்யூவேஷன்ல நமக்கு ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கு. அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் போட போறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பழைய கேபிட்டலை பேலன்ஸா போடுவோம். அடுத்து ஜெனரல் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், ரிசர்வ் ஃபண்ட். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஸ்பிளிட் பண்ணிப்போம். ஸோ ஜெனரல் ரிசர்வ் இருக்கு, இதையும் இந்த ரேஷியோ படி பிரிச்சு கேபிட்டல் அக்கௌண்ட்ல போட்டுடணும். இப்போ அடுத்து என்ன போட போறோம் பார்த்தோம்னா குட்வில் கொடுத்துருக்காங்க. குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வேல்யூட் அட் 21,000. ஸோ ஃபர்மோட குட்விலே 21,000னா நமக்கு ரிட்டையர் ஆகிற கரனோட ஷேர் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கரனோட ஷேர் பார்த்தோம்னா நமக்கு 3/10. ஸோ 3/10 மல்டிப்ளை பண்ணி கரனோட ஷேர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரிட்டையர்மெண்ட் அப்படின்றதால கரனோட ஷேர் எவ்வளோ குட்வில் வருதோ அந்த குட்வில் அமௌண்ட்டை கண்டினியூ பண்ற பார்ட்னர் சரண், அருண் 2 பேரும் சேர்ந்து கரனுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது என்ன ரேஷியோல கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கெய்னிங் ரேஷியோல. ஸோ இதுல வந்து நமக்கு நியூ ரேஷியோ கொடுத்தா நம்ம கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். நியூ ரேஷியோ கொடுக்கலனா ஓல்டு ரேஷியோவே அவங்களோட கெய்னிங் ரேஷியோவா எடுத்துட்டு அதுபடி ஸ்பிளிட் பண்ணி பிரிச்சுக்கலாம். ஃபைனலா வந்து ஃபைனல் அமௌண்ட் டியூ டு கரண் இஸ் நாட் பெய்டு இமீடியட்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பே பண்ணிட்டா கரனோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல வர பேலன்ஸை பேங்க்னு போட்டுடலாம். ஸோ பே பண்ணலன்னா லோன் அப்படின்னு போட்டு கரன்ஸ் லோன் போட்டு அந்த அமௌண்ட் அதுல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். பை பேலன்ஸ் சொல்லிட்டு பழைய கேபிட்டல் பேலன்ஸை போட்டிருக்கோம். அடுத்து ரிசர்வ் ஃபண்ட் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதுவும் 4:3:3 ரேஷியோ படி பிரிச்சு போட்டிருக்கோம். நமக்கு ரீவேல்யூவேஷன்ல ப்ராஃபிட் வந்திருக்கு, அதையும் நம்ம பிரிச்சு போட்டிருக்கோம். அடுத்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நமக்கு குட்வில் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்மோட குட்வில்லே 21,000. அதுல கரனோட ஷேர் பார்த்தோம்னா 4:3:3ல 3/10 அப்படி லாஸ்ட் ஷேர் தான் வருது. ஸோ 3/10 நம்ம இப்ப இது சால்வ் பண்ணோம்னா நமக்கு 3 2s are 6, 3 1s are 3. ஸோ 6,300 அப்படின்றது தான் கரனோட ஷேர் ஆஃப் குட்வில். ஸோ இந்த குட்வில் அமௌண்ட்டை ஷரணும் அருணும் என்ன பண்ணணும்னா இவங்க தான் ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ இவங்க அந்த கெய்னிங் ரேஷியோ படி பிரிக்கிறோம். கெய்னிங் ரேஷியோ நமக்கு ஓல்டு ரேஷியோவே கெய்னிங் ரேஷியோவா எடுத்துக்கலாம். ஸோ 4 + 3 7. ஸோ 4/7 3/7 சொல்லிட்டு அந்த ரேஷியோ படி நம்ம இப்ப பிரிச்சுக்க போறோம். 7 1s are 7 9s are 63. ஸோ இங்கேயும் நமக்கு 9s are 4 9s are 36, 2 3 9s are 27. ஸோ 3,600 2,700 அப்படின்றதான் இவங்களோட ஷேர் ஆஃப் குட்வில், இவங்க கொடுக்க வேண்டிய குட்வில். கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம நம்ம யோசிச்சு பொறுமையா போட்டா ஈஸியாவே போட்டுடலாம். கேபிட்டல் அக்கௌண்ட்ல பழைய பேலன்ஸ் போடுவோம், அடுத்து ரிசர்வ் ஃபண்ட், ஜெனரல் ரிசர்வ் இந்த மாதிரி ஐட்டம் இருந்தா போடுவோம், இல்ல அந்த கொஸ்டின்லயே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்ல ப்ராஃபிட் கொடுத்தா போடுவோம்.
அடுத்து ரீவேல்யூவேஷன்ல ப்ராஃபிட்டோ லாஸோ கண்டுபிடிச்சா அதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ ஃபைனலா இந்த மாதிரி குட்வில் அப்புறம் வந்து செட்டில்மெண்ட் இந்த அமௌண்ட் தான் நம்ம இப்போ போட போறோம். இப்போ குட்வில் பார்த்தோம்னா 2 பேருக்கும் ஷேர் பிரிச்சு வச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் நீங்க என்ன ஞாபகம் வச்சுன்னா, கேபிட்டல் அக்கௌண்ட்ல கேபிட்டல்ல என்ன அமௌண்ட் ஆட் ஆனாலும் அதுல கிரெடிட் சைட்ல போடுவோம். கேபிட்டல்ல என்ன அமௌண்ட் லெஸ் ஆனாலும் அதுல இங்க டெபிட் சைட்ல போடுவோம். ஸோ நமக்கு லாஸ்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அமௌண்ட் லெஸ் ஆகும். ஸோ அதை இங்க டெபிட் சைட்ல போடுவோம். ப்ராஃபிட்லாம் வந்து ஆட் ஆகும் இல்லையா, ஸோ அதை இங்கே போடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கரனோட அக்கௌண்ட்ல கரண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஷேர் ஆஃப் குட்வில் அருணும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா, கரண்ட்க்கு அந்த ஷேர் ஆஃப் குட்வில்ல ரிட்டையர்மெண்ட் ஆகுற அவருக்கு கொடுக்க போறாங்க. ஸோ அதனால இப்போ அவரோட கேபிட்டல்ல இந்த 3600 2700 ஆட் ஆக போகுது. அதனால நம்ம இங்க கிரெடிட் சைட்ல போட்டிருக்கோம். இப்ப ஷரண் என்ன பண்றாரு, 3600 கரண்ட்க்கு கொடுக்கறாரு. அருணோ 2700 கொடுக்கறாரு. சோ இவங்க எல்லாம் எங்க இருந்து எடுத்து கொடுக்கறாங்க, அவங்களோட கேபிட்டல்ல இருந்து தான் கொடுக்கறாங்க. சோ கரண்ட் கேபிட்டலை நம்ம ஆட் பண்ண மாதிரி இவங்களோட கேபிட்டல்ல இருந்து கொடுக்கும் போது இவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட் லெஸ் ஆகும் இல்லையா. சோ அமௌண்ட் லெஸ் ஆகும்போது நம்ம டெபிட் சைட்ல காட்டும். டூ கரண்ட்ஸ் கேபிட்டல் போட்டு கரண்ட்க்கு ஷரணோ அருணோ கொடுத்துருக்காங்க. சோ அதால இந்த அமௌண்ட்லாம் லெஸ் ஆயிருக்கு. ஓகேவா. சோ இப்போ நம்ம எப்பவும் போல பேலன்ஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி கரெக்டா பண்ணிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து இங்க நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு இங்க 3600 இருக்கு. 74,400ல 3600 லெஸ் பண்ணா 70,800. அடுத்து 60,800ல 2,700 லெஸ் பண்ணனா 58,100. இங்க 57,100 இங்க லெஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. சோ கரனோட பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 57,100. சோ இந்த இவர் தான் ரிட்டையர் ஆகுறாரு. இவரோட அமௌண்ட் நம்ம என்ன பண்றோம்னா பே பண்ணவே இல்லை, இமிடியேட்டா பே பண்ணல அப்படின்னும் போது அவரோட லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவோம். பே பண்ணா பேங்க்னு போடுவோம், பே பண்ணலன்னா டூ கரண்ட்ஸ் லோன் அக்கௌண்ட் சொல்லிட்டு அந்த அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிப்போம். சோ மிச்சம் இருக்க கண்டினியூ பார்ட்னர் 2 பேரை மட்டும் நம்ம இங்க டாட் டவுன் பண்ணிக்கிறோம். அடுத்து பேலன்ஸ் ஷீட் கம்பேர் பண்ணி தான் போட போறோம். பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் அக்கௌண்ட்ல கரண்ட் போடக்கூடாது, ரிட்டையர் ஆயிட்டாரு. சோ மிச்சம் இருக்கிற 2 பேரோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல நியூ பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அதை போட்டுடணும். அடுத்து ஜெனரல் ரிசர்வ் போட தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி கேபிட்டல் அக்கௌண்ட்ல போட்டோம். சந்தி கிரெடிட்டார்ஸ் போடணும். சோ அடுத்து பில்டிங் மிஷினரிக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. சோ அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆட் பண்றதா லெஸ் பண்றதான்னு பார்த்து போடணும். ஃபைனலா கேஷ் அட் பேங்க் பார்த்தோம்னா நமக்கு அமௌண்ட் எதுவும் லெஸ் ஆகாது. நம்ம ஒருவேளை கரண்ட்டுக்கு பே பண்ணியிருந்தா லெஸ் ஆகும், பே பண்ணாத போது சோ அதே அமௌண்ட் தான் நமக்கு ரீடைன் ஆகும். கேபிட்டல் அக்கௌண்ட் பாருங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்ல கேபிட்டலோட நியூ பேலன்ஸ் போட்டிருக்கேன், சந்தி கிரெடிட்டார்ஸ் போட்டிருக்கேன். பில்டிங் வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு, சோ ஆட் பண்ணி போட்டிருக்கேன். மிஷினரியும் அப்ரிஷியேட் ஆயிருக்கு, ஆட் பண்ணிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல, ஸ்டாக் டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, லெஸ் பண்ணிருக்கோம். டெப்டாஸ்ல பார்த்தோன்னா ப்ரொவிஷன் புதுசா ஒரு 1000 ஆட் ஆயிருக்குல்ல, சோ மொத்தமா 2000 லெஸ் பண்ணி போட்டிருக்கோம். கேஷ் அட் பேங்க் அதே சேம் 44,000. சோ இதுல பார்த்தோம்னா நமக்கு கரண்ட்க்கு வந்து நம்ம செட்டில்மெண்ட் பண்ணல. சோ அவருக்கு இனிமே நம்ம லோன் மாதிரி 57,100 rupees நமக்கு திரும்ப தர வேண்டியது இருக்கு. சோ அத கரண்ட் லோன் போட்டு லயபிலிட்டி சைட்ல ஆட் பண்ணி ஒருவேளை அவருக்கு நம்ம பே பண்ணிட்டோம்னா இங்க கேஷ் அட் பேங்க்ல இருந்து லெஸ் பண்ணிக்கும். சோ இப்போ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டேலியா இருக்கணும், கரெக்டா வந்திருக்கணும் அமௌண்ட். அடுத்து சம் நம்பர் 19. ராஜேஷ், சதீஷ் and Madan are partner sharing profit and loss in the ratio of 3:2:1 respectively. Their balance sheet is on 31/3/2017. So இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கேபிட்டல் அக்கௌண்ட்ல போட போறோம். ஜெனரல் ரிசர்வும் கேபிட்டல் அக்கௌண்ட்ல போடுவோம். இங்க ப்ராஃபிட்டோ லாஸோ கிடையாது. அடுத்து மதன் பார்த்தோம்னா ரிட்டையர் ஆகுறாருன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ராஜேஷ் அண்ட் சதீஷ் will share profit and loss in the ratio of 3:2. ஸோ மதன் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா ராஜேஷும் சதீஷும் சேர்ந்து நியூ ஷேரும் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிற ரேஷியோ நியூ ஷேர் கொடுத்துருக்காங்க. ஸோ குட்வில் கொடுத்துருக்காங்க. அப்போ குட்வில்ல பிரிக்கும் போது நியூ ஷேர் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், நியூ ஷேர்ல இருந்து ஓல்டு ஷேரை லெஸ் பண்ணி தான் கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது நமக்கு ரீவேல்யூவேஷன், அசெட் டு பி ரீவேல்யூட் அஸ் ஃபாலோ. ஸோ இது நம்ம கம்பேர் பண்ணி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுல பார்த்தோம்னா மிஷினரி, ஸ்டாக், டெப்டாஸ் இது 3தோட வேல்யூமே முன்ன இருந்ததை விட கம்மியாயிருக்கு. அப்ப அசெட் வேல்யூ எல்லாம் கம்மியா நம்ம என்ன பண்ணுவோம், ரீவேல்யூவேஷனை டெபிட் பண்ணுவோம். ஸோ இந்த 3 ஐட்டமே ரீவேல்யூவேஷன்ல டெபிட் சைட்ல வரும். பாத்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன்ல 3 ஐட்டமே டெபிட் சைடு தான் வந்திருக்கு. இந்த கொஸ்டின்ல இருக்க வேல்யூ கம்பேர் பண்ணி எவ்வளவு டிஃபரன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அதை மட்டும் போட்டா போதும். ஸோ இங்க நமக்கு தான் இந்த மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, இங்க கிடையாது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண நமக்கு 48,000. ஸோ இங்க கொண்டு வந்தா இங்க மைனஸ் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 48,000 அவங்க ஆல்ரெடி ஸ்பிளிட் பண்ணிக்கிற ஓல்டு ரேஷியோ படி பிரிச்சுக்கிறோம் நம்ம 3 பேருக்கும். ஸோ நமக்கு கிரெடிட் சைட்ல கிடைச்சா இது லாஸ் இல்லையா. ஸோ இது என்ன ரேஷியோ படி பிரிக்கிறோம்னா அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா கொஸ்டின்ல ஓல்டு ரேஷியோ அது படி பிரிச்சுக்கிறோம். நமக்கு ரீவேல்யூவேஷன்ல லாஸ் வந்திருக்கு.
அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் போட போறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம 3 பார்ட்னரோட பழைய பேலன்ஸ் கேபிட்டலை போடுவோம். பை பேலன்ஸ் ப்ராட்னு சொல்லிட்டு அவங்களோட பழைய கேபிட்டல் போட்டிருக்கோம். அடுத்து ஜெனரல் ரிசர்வ், ஸோ அதையும் ஓல்டு ரேஷியோ படி பிரிச்சு போட்டிருக்கோம். அடுத்து நமக்கு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல லாஸ் வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த லாஸையும் பிரிச்சு போட்டிருக்கோம். ஓகேவா. அடுத்து என்ன பண்ண போறோம்னா இப்ப குட்வில் கண்டுபிடிக்க போறோம். ஸோ குட்விலுக்கு நம்ம கெய்னிங் ரேஷியோ, நியூ ஷேர் இருந்தா கெய்னிங் ரேஷியோ தேவை. நியூ ஷேர் இல்லைன்னா ஓல்டு ஷேர் படியே பிரிச்சுக்கலாம். இப்ப நியூ ஷேர் இருக்கு, ஸோ நியூ ஷேர் இருந்துச்சுன்னா கெய்னிங் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா நியூ ஷேர்ல இருந்து ஓல்டு ஷேரை லெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்ப ராஜேஷும் சதீஷும் 3:2 அதான் அவங்களோட நியூ ஷேர். ஸோ 3/5 2/5. ஸோ அதனால ராஜேஷோட நியூ ஷேர் 3/5ல இருந்து அவரோட ஓல்டு ஷேர் பார்த்தோம்னா 3/6 நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 3/6 லெஸ் பண்ண போறோம். ஸோ ஓல்டு ஷேர் 3:2:1 அப்படின்னா ராஜேஷ் இது 3/6, ஏன்னா 3 + 2 + 1 6. ஸோ 3/6 இது லெஸ் பண்ணும்போது டினாமினேட்டர் வேற வேற இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 5 1s are 5, 3 2s are 6, 2 1s are 2, 5 3s are 15, 15 2s are 30. ஸோ நமக்கு எல்சிஎம் 30 கிடைச்சிருக்கு. 5 டேபிள்ல 30 நமக்கு 6 டைம்ஸ் வரும். ஸோ 6 3s are 18, மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் 6 டேபிள்ல 30 நமக்கு 5 டைம்ஸ் வரும். சாரி, இங்க வந்து 15 வரும், 25 போட்டிருக்கேன். 5 டைம்ஸ் வரும். ஸோ 3 5s are 15. ஸோ 18ல நமக்கு 15 போயிடுச்சுன்னா ஆன்சர் நமக்கு 3/30. இங்கேயும் சேம் தான் நமக்கு. ஸோ அதே மாதிரி பண்ணோம்னா 5 டேபிள்ல 6 டைம்ஸ், 6 2s are 12. 6 டேபிள்ல நமக்கு 5 டைம்ஸ், 5 1s are 5, 12ல 5 போச்சுன்னா 7. ஸோ 3:7 தான் கெய்னிங் ரேஷியோ. ஸோ அதுபடி குட்வில்ல பிரிச்சுக்கலாம். ஸோ குட்வில்லே நமக்கு எவ்வளோன்னு பார்த்தோம். ஃபேமோட குட்வில்லே நமக்கு 1,20,000. அதுல மதன் அவர் தான் ரிட்டையர் ஆகுறாரு இல்லையா. ஸோ அவரோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அவரோட ஷேர் வந்து 2, அதனால 2/6. ஸோ 2/6னா 6 1s are 6, 6 2s are 12. ஸோ 20,000, 2 × 20,000 40,000 தான் ஷேர் ஆஃப் குட்வில் மதன். ஸோ மதன் ரிட்டையர் ஆகுறாருன்னா அவருக்கு கண்டினியூ பண்ற பார்ட்னர் தான் இந்த ஷேர் ஆஃப் குட்வில்ல பிரிச்சு கொடுக்கணும். அது இந்த கெய்னிங் ரேஷியோ படி கெய்னிங் ரேஷியோ படி பிரிக்கணும். 40,000 இன்டூ கெய்னிங் ரேஷியோ 3/10, 40,000 இன்டூ 7/10 பிரிச்சோம்னா இது உங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி கேன்சல் பண்றதுன்னு. 12,000 28,000. ஸோ இது என்ன, ஸோ இப்போ ராஜேஷும் மதனும் எவ்வளோ ஷேர் ஆஃப் குட்வில், சாரி ராஜேஷும் சதீஷ் இது சதீஷும் எவ்வளோ ஷேர் ஆஃப் குட்வில் மதனுக்கு தரணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ராஜேஷ் 12 தரணும், சதீஷ் நமக்கு 28,000 தரணும். இது மதனோட கேபிட்டல்ல ஆட் ஆகுது, அதனால கிரெடிட் சைட்ல போட்டிருக்கோம். ஸோ இங்க 2 பேருமே இவங்க கேபிட்டல்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட கேபிட்டல்ல இது லெஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதை காட்டுறதுக்கு டூ மதன்ஸ் கேபிட்டல் இந்த 12,000 28,000, அதாவது மதனோட கேபிட்டலுக்கு இவங்க 2 பேரும் இவங்க ஷேர் ஆஃப் குட்வில்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க கேபிட்டல் இருந்து கொடுத்ததால இங்கே அந்த அமௌண்ட் லெஸ் ஆகும். ரீவேல்யூவேஷன் லாஸ் அதையும் போட்டிருக்குமா. ஸோ எப்போ போல நம்ம இதை பேலன்ஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி இங்க நமக்கு ஆட் பண்ண அமௌண்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம இங்க கொண்டு வருது. இங்க இருக்க அமௌண்டால லெஸ் பண்ணா நமக்கு இந்த பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 4,24,000 வருது, 2,96,000 வருது. இங்க நமக்கு 3,02,000 வருது. 310ல 8,000 போயிடுச்சுன்னா 3,02,000. ஸோ இதில் நம்ம மதனுக்கு பே பண்ணலாம், அந்த அமௌண்ட்டை இமீடியட்டா பே பண்ணிட்டோம் அப்படின்னு கொடுக்கல, பே பண்ணல அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணல. ஸோ அப்ப பே பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ பே பண்ணல அப்படின்னா இது அவரோட லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். 3,02,000. மிச்சம் இருக்க 2 பார்ட்னர் மட்டும் நம்ம ப்ராட் டவுன் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து பேலன்ஸ் ஷீட் நம்ம கொஸ்டினை கம்பேர் பண்ணிக்கிறோம். கொஸ்டின்ல நமக்கு ஃபர்ஸ்ட் கேபிட்டல் இருக்கு. ஸோ நம்ம ரிட்டையர் ஆகிற பார்ட்னரை விட்டுட்டு கண்டினியூ பார்ட்னரோட புது கேபிட்டல் கண்டுபிடிச்ச கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஸோ அதை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மதனுக்கு நம்ம பே பண்ணல, ஸோ அது லோன் அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. ஸோ லோன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிறோம். ஏன் லயபிலிட்டி சைட்ல போடுறோம்னா நமக்கு அவருக்கு இம்மீடியட்டா செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிட்டா நமக்கு அது ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணல, அப்போ அவருக்கு நம்ம இந்த அமௌண்ட்டை தரணும். ஓகேவா. அப்போ அது நமக்கு ஒரு கடன் மாதிரி தான் நம்ம பிசினஸ்க்கு. ஸோ அதையும் இங்கே என்டர் பண்ணிக்கிறோம். அடுத்து கிரெடிட்டாஸ் கொஸ்டின்ல இருக்கு, பில்ஸ் பேபிளும் கொஸ்டின்ல இருக்கு. ஸோ இங்க பிரிமிசஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. மிஷினரி பார்த்தோம்னா மிஷினரி, டெப்டா, ஸ்டாக் மூணுமே நமக்கு வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் போட்டு லெஸ் பண்ணிக்கணும். கேஷ் அட் பேங்க்கும் சேம் அமௌண்ட் நம்ம பே பண்ணியிருந்தா கேஷ் அட் பேங்க்ல லெஸ் பண்ணிக்கணும். நமக்கு அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணல அப்படின்னா லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு ஈஸியா சேம் அமௌண்ட்டா டேலி ஆயிருக்கணும்.